ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீமா ஜுவல்லர்ஸ் தாங்க. ஆமாங்க, லாஸ்ட்டாக வந்து முந்தா நேற்றுன்னு சொல்லி 2 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 450 ருபீஸ் வந்து கிராமுக்கு கம்மியாக தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ஸோ இதை பார்த்து 2 நாளில் வந்து நிறையா சிஸ்டர்ஸ் போய் வந்து அங்கே வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சிஸ்டர்லாம் வந்து போய் 2 கிராம்ஸ் காயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பின் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சில்வர் ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 79 ருபீஸுங்க. மார்க்கெட் ரேட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்லாம் பார்த்திங்கன்னா 112 ருபீஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ இதை பார்த்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து நான் கடைக்கு போய் ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கணும், நீங்கள் கொஞ்சம் கூட வரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக தாங்க இருந்துச்சு. கடையில் போய் இந்த ஆஃபர் வந்து எப்படி இருக்குது, வேஸ்டேஜ்லாம் எப்படி இருக்குது, ஒர்த்தாக தான் இருக்கா, இல்லை வேஸ்டேஜில் கூட்டி வச்சுட்டு இதை குறைக்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ நம்ம ஒருக்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். ஸோ சில்வரும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட் வந்து 79 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அட்லீஸ்ட் ஒரு சில்வர்லையாவது ஏதாவது ஒரு பொருள் வாங்கிடலாம், ஒரு சின்ன காயினோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ ஹஸ்பண்டுமே வந்து டி நகரில் ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே போய் வந்து ப்ரேஸ்லெட் தான் அவங்க பார்த்துருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே என்னோடய ஹஸ்பண்ட் கையில் போட்டு போட்டு பார்த்தோம். அந்த கொக்கிலாம் வந்து நல்லா இருக்கா, நமக்கு மாட்டுறப்ப எதுவும் வளையுதா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்த்து தாங்க வாங்கினோம். அதே மாதிரி ஹெச்யூஐடி, ஹால்மார்க் சிம்பலு இது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி தாங்க வாங்கினோம். நாங்கள் போய் உட்காந்து இந்த ப்ரேஸ்லெட் பார்க்குறப்பே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1:30 போல் கால் பண்ணி கேட்டிருந்தேங்க. அப்போ மார்க்கெட் ரேட் வந்து 7669 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பீமா ரேட்டு. பட் நாங்கள் ஈவினிங் போகிறப்ப வந்து 4 o'clock மேலே ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடை ரேட்டு வந்து 7709ன்னு ஒரு 40 ருபீஸ் கூட்டியிருந்தாங்க. அப்போ வந்து மார்க்கெட் ரேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 8230 இருந்த கோல்டு ரேட் வந்து 8300 மாறிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 590 ருபீஸ் வந்து மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக தாங்க இன்றைக்கி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கோல்டு ப்ரேஸ்லெட்டு. அது போக அவங்க வந்து அப் டு 70% வரையும் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது போக ஸ்க்ராட்ச் கார்டு ஆஃபர் இருக்குது, அது போக லக்கி ட்ரா ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்டெல்லாம் நமக்கு கிடச்சதா, என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, அப் டு 70% வரையும் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, அது ஆஃபர் பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கே அது புரியுங்க. இந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோல்டு வாங்கினாலும் இருக்குது, சில்வர் வாங்கினாலும் இருக்குதுங்க. அதாவது நம்ம பில் போட்டதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதில் கோல்டுன்னு எழுதியிருக்கும். அதுக்கு கீழே நம்ம ஸ்க்ராட்ச் கார்டை வந்து தேய்க்கிறப்ப என்ன அமௌண்ட்டு வருதோ அந்த அமௌண்ட்டு எவ்வளோ கிராம்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்களோ அதோட மல்டிப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டை நமக்கு கேஷ்பேக்காக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து வாங்கியிருந்த ப்ரேஸ்லெட் வந்து ஒரு 10 கிராம்ஸ் கிட்டே இருந்ததுங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருந்ததுன்னா 90 ருபீஸ்னு வந்திருந்தது. இதில் வந்து மினிமம் 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 150 ருபீஸ் வரையும் கூட கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி சில்வர் வாங்குறவங்களுக்கும் இருக்குங்க. ஒரு 1 ருபீலேருந்து கிட்டத்தட்ட 3 ருபீஸோ என்னமோ வரையும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிராமுக்கு. சப்போஸ் இப்போ 10 கிராம் சில்வர் காயின் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ருபீஸ் வந்திருக்கு அப்படின்னா ஒரு 20 ருபீஸ் கேஷ்பேக் கொடுப்பாங்க அதில். அது போக லக்கி ட்ரா கான்டெஸ்ட் கூப்பன் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்கங்க. அதுலேயும் வந்து நம்மளோட பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதியிருக்கும். எழுதுனதை வந்து நம்ம அதில் சைன் பண்ணி மடித்து அங்கில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதில் நம்ம போட்டுடணுங்க. அதில் வந்து லக்கி ட்ராவில் நம்ம வின்னராக வந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து அந்த நிசான் மேக்னைட் எஸ்யூவி கார் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் ஃபில் பண்ணி அவங்க போட்டிருந்தாங்க. நான் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு சில்வர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. அதே மாதிரி அவங்க போட்டிருந்ததுக்கு வந்து 10 கிராம்ஸ் வாங்கியிருந்தாங்களா. ஸோ 10 இன்ட்டு 90 ருபீஸ் அப்படின்னு சொல்லி 910 ருபீஸ் வந்து கேஷ்பேக்காக கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ இந்த கேஷ்பேக்கு அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து வேஸ்டேஜில் அவங்க சொல்லியிருந்த வேஸ்டேஜ் வந்து 14.75. ஸோ இது போக வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அப் டு 70%. அதில் நமக்கு எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் வந்து மைனஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாங்க. ஓவராலாக வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்தது.
ஸோ அந்த கம்பேரிசன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் ஒரு 14% வேஸ்டேஜ் வச்சு இந்த பொருளை நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு என்ன அமௌண்ட் வந்திருக்கும், நம்ம இங்கே பீமால போய் இந்த ஆஃபரில் வாங்குறப்ப நமக்கு என்ன மாதிரி ஆஃபர் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் போட்டு காமிச்சிருக்கேங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபராக தான் இருக்குது. யாராவது ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வேஸ்டேஜ்லேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்க தான் செய்யுங்க. ஸோ இதுதான் அவங்க வாங்கின பிரேஸ்லெட்டுங்க. 10 கிராம்ஸ் 90 மில்லிகிராம்ஸ் இருந்ததுங்க. ஸோ பார்வையாக அவங்க வந்து அக்கேஷனாக தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது ஓகேவாக தான் இருந்தது, அழகாக இருந்தது. ஸோ இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கங்க. அதாவது மார்க்கெட் ரேட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 8300ங்க. ஸோ இதை விட நாளைக்கு வந்து ஒரு 200 ருபீஸ் 300 ருபீஸ் குறைஞ்சாலுமே நம்ம வந்து இன்றைக்கி வந்து 7700 ருபீஸ் ரேஞ்சில் வந்து இந்த பொருளை வாங்கியிருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கதாங்க செய்யுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டேட் வந்து 14/3/2025 அன்றைக்கி தான் வாங்கியிருக்கு. மார்ச் 14th தான். ஈவினிங் வந்து ஒரு 4:30 போல் வாங்கியிருக்குங்க. வாங்குறப்ப வந்து மார்க்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டிருக்கோம் 7709 ருபீஸுங்க. இப்போலாம் வந்து இந்த பில் காமிச்சு வீடியோ போடுறப்ப கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து நம்ம போய் வாங்கினதில் என்ன நமக்கு லாபமாக இருந்தால் தான் நஷ்டமாக இருந்ததா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வீடியோ போடுறோம். பட் அந்த வீடியோ வந்து அவங்க பாசிட்டிவாக அவங்களுக்குலாம் போகுது அப்படின்னா ஓகேன்றாங்க. இல்லை கொஞ்சம் நெகட்டிவாக நம்ம ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே வந்து எங்கள் கடை லோகோ யூஸ் பண்ணிட்டீங்க, எங்கள் கடைய நேமை வந்து சொல்லிட்டீங்க, அது அந்த மாதிரிலாம் வந்து நம்மளை த்ரிட்டன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பில்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறப்ப பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் மேலே அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எதுவும் தெரியாத அளவுக்கு நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 7709 ருபீஸ். கிராஸ் வெயிட் வந்து 10.90 எனக்கு. ஸோ எனக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் வந்து 11,473 வந்திருக்கு. அது வந்து 14.75 வேஸ்டேஜ் தாங்க போட்டிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வந்து 1148 ருபீஸ் வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் போட்டு ஓவராலாக ஜிஎஸ்டி எல்லாம் போட்டால் எனக்கு 90,754 வந்திருந்ததுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கால்குலேஷன் காமிக்கிறேங்க. இதை வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் வாங்கியிருந்தோம், இதே ஒரு 14% வேஸ்டேஜ் கொடுத்தா எவ்வளோ வந்திருக்கும், ஸோ பீமாவில் வந்து வாங்குறப்ப என்ன லாபம் வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. ஸோ இது பீமா ரேட்டுங்க, 7709. இது வந்து மார்னிங் மார்க்கெட் ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 8230 இருந்தது மார்ச் 14th. ஈவினிங் வந்து நாங்கள் போய் கடையில் வாங்குறப்ப 8300 இருந்ததுங்க. ஸோ பிரேஸ்லெட் வெயிட் வந்து 10 கிராம் 90 மில்லிகிராம், வேஸ்டேஜ் வந்து ஒரு 14.75 வேஸ்டேஜ். ஸோ இதுக்கு 8300 கொடுத்து வேறு ஏதாவது ஒரு கடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 83,747 வந்திருக்குங்க. இது வந்து வெளியே நான் வேறு ஏதாவது ஒரு கடையில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா. ஸோ பீமாவில் எடுக்கிறப்ப என்ன அப்படின்னா 7709, அதாவது மார்க்கெட் ரேட்டை விட கிட்டத்தட்ட 590 ருபீஸ் கம்மியாக தாங்க இருந்தது. இந்த ரேட்டுக்கு வாங்குறப்ப 77,784 தான் கோல்டு ரேட்டு விழுந்ததுங்க. உங்களுக்கு அதை தான் அங்கே கால்குலேஷனில் காமிச்சிருப்பாங்க அவங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 10.090 கிராமு 7,709 ரூபா ரேட்டுக்கு 77,183 ரூபா வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ அதை தான் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 77,784 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 14.75% வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா, இது மற்ற கடையில் போட்டிருந்தாங்கன்னா 12,353 வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு மார்க்கெட் ரேட் குறைஞ்சனால 14.75ங்கிறப்ப 11,473 ருபீஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த 2 அமௌண்ட்டையும் தாங்க அங்கே ஆட் பண்ணி எனக்கு ஓவராலாக வந்து ஒரு 89,000 வரும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு. கால்குலேஷன்லாம் வந்து கிளியராக தாங்க இருந்துச்சு, நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 89,257 ருபீஸ் கிட்டே இருந்ததுங்க. ஸோ இதுவே வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு கடையில் எடுத்திருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 96,100 ருபீஸ் வருது. இது போக நம்ம ஒரு ஜிஎஸ்டி 3% போட்டோன்னா 98,983 ருபீஸ் வருதுங்க. பட் பீமாவில் வந்து எனக்கு வேஸ்டேஜ்லேயும் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுக்கிற கிராம் வந்து 10 கிராம் டு 28 கிராம்ஸ் வரை இருந்தது அப்படின்னா
வேஸ்டேஜ் வந்து ஏற்கனவே போட்ட வேஸ்டேஜில் ஒரு 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. இல்லை நம்ம வந்து 28 கிராம்ஸுக்கு மேலே ஒவ்வொரு 10 கிராம்ஸோ 12 கிராம்ஸுக்கும் வந்து அவங்க 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறாங்கங்க. ஓவராலாக ஒரு 250 கிராம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக 70% வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு 10% கொடுத்தனால அந்த அமௌண்ட் வந்து 11,473 இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டு. அதில் வந்து 10% அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ரூ. 1147 அந்த மாதிரி வந்ததுங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரூ. 1148 போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து அந்த அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணால் ஒரு 88,109 வருது. அதுக்கு 3% ஜிஎஸ்டி போடுறோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு 2,643 வருங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 90,752 வருது. இது போக அவங்க ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வேறு கொடுத்தாங்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அது ₹90 வந்துருந்துச்சா, அது வந்து இன்ட்டு அந்த 10 கிராம் 90 மில்லிகிராம்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணால் ஒரு ₹910 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் மைனஸ் பண்ணோம்னா 89,842 வந்திருக்குங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ₹9,141 வந்து ப்ராஃபிட்டாக தாங்க இருந்திருக்கு. நம்ம வந்து இங்கே செய்கூலி அப்படின்னு சொல்லி எவ்வளோ கொடுத்துருந்தோம்னா ஒரு ₹11,473 கொடுத்துருந்தோம். அதில் இருந்து நம்ம வந்து இந்த ₹9,141 மைனஸ் பண்ணிங்கன்னா ₹2,332 கிடைக்குது. ஸோ ஓவராலாக நம்ம வந்து எவ்வளோ செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்து கொடுத்துருந்தோம்னா ஒரு ₹88,109 கொடுத்துருந்தோங்க, அந்த 10% டிஸ்கவுண்ட் கழிச்சது போக. ஸோ இதை வந்து கீழேயும் மேலே வந்து அந்த அமௌண்ட்டையும் போட்டு இன்ட்டு 100 பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 2.64% வேஸ்டேஜ் தான் வந்து இந்த நகைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு ஒர்த்தானது அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஸோ நீங்களும் யாராவது இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பீமாவை ஒருக்க க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் வாங்க போயிருந்தோம்னா கிட்டத்தட்ட ₹98,000 வந்திருக்கும் நமக்கு. 99,000ங்க, 98,983. ஸோ ₹99,000 வந்திருக்கும். ஸோ இந்த இதில் ஆஃபரில் வாங்கினதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டானது தாங்க. ஸோ இந்த ப்ரேஸ்லெட்டில் வந்து அந்த ஹெச்யூஐடி ஹால்மார்க் சிம்பல்லாம் இருக்கா அப்படிங்கிறத கடையிலே செக் பண்ண தாங்க செஞ்சோம். ஸோ நீங்களும் ஒவ்வொரு நகை வாங்குறப்ப அந்த பிஐஎஸ் ஹால்மார்க்கு, ஹெச்யூஐடி நம்பரு, அதே மாதிரி கடையோட சீல் இது எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு, அப்புறம் 22K, அப்புறம் 916, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6 நம்பர்ஸ் ஹெச்யூஐடி நம்பர் இருக்குது. இதுவே இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளையம் கிட்ட வந்து அந்த கடையோட சீல் இருக்குங்க. உங்களுக்கு அந்த இது போட்டிருக்காங்க பாருங்கள், பிஜேபி அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பீமா ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் எந்த நகை வாங்கினாலும் அதில் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத கடையில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து டெய்லி என்ன அப்டேட் கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இது போக நான் வந்து சில்வர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ வீடியோ இப்போவே கொஞ்சம் லென்த்தியாக போகுது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த சில்வர் பர்ச்சேஸை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் வந்து போட்டுறேன். சில்வருமே நல்ல ஒரு ஆஃபரில் தாங்க கிடச்சது எனக்கு. கிட்டத்தட்ட ₹81 அப்படிங்கிற மார்க்கெட் ரேட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன் சில்வரு. நிறையா ஆன்டிக் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுக்கும் ஸ்க்ராட்ச் கார்டு ஆஃபர் கிடச்சிது எனக்கு. கேஷ்பேக்கும் கிடச்சிதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அட்சய திதிக்கு ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணுவேங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வர்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.